ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு ஃபேன் பாயாக வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. ஸோ ப்ரோ, அதாவது இந்த பெஸ்ட்டு மூவி ஃபார் இந்த 2025 இதை தவிர்த்து வேறு எந்த படமும் அந்த மாதிரி இருக்காது அமேசிங்காக. ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு ஃபேன் பாயாக வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. ஸோ அது டிக்கெட் கிடைக்கல, இப்போ நான் வேறு தேட்டருக்கு பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது 4th டைம் வந்து போர் அடிக்காமல் அப்படியே அமேசிங்காக. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இன்டர்வல் வந்தது எங்களுக்கு, இன்ட்ரோ பிளாக் வந்தது எங்களுக்கு தெரியல, அதுக்குள்ளவா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதேமாரி செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சு மேய்ஞ்சிட்டாப்புல. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து பார்த்திங்கன்னா கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அதாவது ஜிவி பிரகாஷுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் ஃபார் இந்த மூவி. அதே மாதிரி தலையவே வந்து நாங்கள் என்னென்ன மாதிரி ஆங்கிளில் பார்க்கணுன்னு நினச்சோமோ அந்த ஆங்கிளில் வந்து தெறிக்க விட்ருக்காப்புல. எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள், அவ்வளோ அமேசிங் இருக்கும். அந்த ஃபீல் வந்து தேட்டரில் வந்தால் மட்டும்தான் இருக்கும். நான் இதோட ஃபோர்த்து டைம் வந்து பார்க்க வரேன். இத்தனைக்கும் 1 டிக்கெட் 2 டிக்கெட்டில் 10 டிக்கெட் 7 டிக்கெட் 6 டிக்கெட் இந்த மாதிரி தான் நாங்கள் மொத்தமாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீட் வந்து எங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் ஆதிக் ரவிச்சந்திரன். ப்ரோ, எல்லா மூவியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு இப்போ இருக்கிறதுக்கு. பட் அதாவது எப்படின்னா, விடாமுயற்சி நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அது நல்ல ஸ்டோரி இருந்துச்சு விடாமுயற்சியில். ஸோ பட் ஆனால் ஒரு ஃபேன் பாய்ஸ்க்கு வந்து அது இது கிடைக்கல. ஆனால் இதில் வந்து எப்படின்னா ஒரு பையனை காப்பாற்றுற ஒரு சீன் தான். பட் வந்து இதை வந்து எப்படி சொல்கிறது, ஃபேன்ஸுக்கு டெடிகேட் பண்ணிட்டாப்புல. நெக்ஸ்ட் மூவி வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்தாலும் நல்லாயிருக்கும்னு நான் ஆசைப்படுறேன் ப்ரோ. ரொம்ப நாள் அப்புறம் ஏகே ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட் தான். நல்லா இருந்தது படம். அவர் ஆக்டிங் வேறு லெவலில் இருந்தது. இந்த மாதிரி அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் நல்லா இருந்துச்சு படம். விடாமுயற்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படம் இந்த மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை, விடாமுயற்சி எனக்கு டு பி ஹானஸ்ட் அவ்வளோ பிடிக்கல. பட் இந்த படம் நல்லா இருந்தது. மியூசிக் எப்படி இருந்தது? சாங்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பிஜிஎம் பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஸ்டோரி ஒன்றும் அவ்வளோ போல்டாக இல்லை அப்படின்றாங்க. புரியல. ஸ்டோரி லைன் எல்லாம் நார்மல் ஸ்டோரி லைன் தான். பட் வந்து அவரோட ஆக்டிங்காக பார்க்கலாம், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. காமெடிஸ்லாம் இருக்கா? அதெல்லாம் இருக்குது. நல்லா எதிர்பார்த்தது நல்லா இருந்தது. எல்லாம் ஃபுல் ஆக்ஷன் தான். எல்லா ஃபேமிலியும் பார்க்கலாம். பழைய அஜித்தை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், நல்லா சூப்பராக இருந்துச்சு. போர் அடிக்கல, கண்டினியூஸாக நல்லா சூப்பராக. தேங்க்யூ. படம் பயங்கர மாசு. ஜிவி மியூசிக் வேறு லெவல். ஃபேன் பேஸ் ட்ரிபியூட்டு ஃபுல்லாக அள்ளி சாப்பிட்ருக்காரு டேரக்டர். ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். எல்லா ட்ரிபியூட் சீன்ஸும் பயங்கரமாக இருக்குது. ஃபேபுலஸ் சீன்ஸ். லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. இது படத்தில் ஸ்டோரி அவ்வளோ வெயிட்டாக இல்லை, கொஞ்சம் அப்படிலாம் இல்லை. எல்லா சீன்ஸையும் ஸ்டோரியை வெயிட்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவர். அவங்க பையனை அவங்க காப்பாற்றணுன்னு வராங்க. ஃபஸ்ட்டு வேறு இவர் ஜெயிலில் இருக்கிறது அவங்க பையனுக்காக, திருப்பி அவங்க பையனை வெளியே எடுக்கணுன்றதுக்காக எல்லா சீன்ஸையும் பண்ணுறாரு. நல்ல ஸ்டோரி தான். மியூசிக் எப்படி இருந்தது? வேறு லெவல். ஃபுல் மியூசிக் வேறு லெவல். ஜிவி பரட்டியிருக்கேன். தேங்க்யூ. நல்லா தான் இருக்குங்க. கொஞ்சம் கேங்ஸ்டர் படம். ஓகே, குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்குது தான். ஃபேமிலிஸ் எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலான்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்த்துருக்கணும். கதை எல்லாமே மிங்கிள் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிற மாதிரி இருக்குது மூவியை. அதனால் கதை ஸ்டோரி எல்லாம் உடனே சொல்லி சிம்பிளாக முடிக்கணும்னு சொல்லிட்டு கதையை சீக்கிரம் கொண்டு போகணுன்றதுக்காக பார்த்துருக்குறேன். ஆனால் பரவாயில்ல, பார்க்கலாம். டைம் பாஸ்க்கு வந்து போர் அடிக்கல, பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு பார்க்கலாம். நல்லா இருக்குது மூவி. வெரி குட். நிறைய சீன் ரீக்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறையா இருக்கும்ல படம். இருந்தது. எப்படி இருந்தது ஆக்டிங்? சூப்பராக இருந்துச்சு. வேறு அந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்தது? குட் தான். நல்லா இட்ஸ் குட். வெரி குட் மூவி. நல்லா இருக்கு படம்.